பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்றைக்கி வச்சு குத்திட்டாங்க. திரும்பவும் திவாகரை திரும்ப திரும்ப குத்திக்கிட்டே இருக்காங்க. திவாகரை இவங்க விடுற மாதிரி தெரியல. இன்றைக்கி என்னென்னா அந்த கதை சொல்லி டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் யார் சொன்னது போரிங்காக இருந்துச்சு, நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க போல். முடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு இதே வேலைங்க. இவங்களுக்கு திவாகரை குத்தி 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 அவர் வேறு லெவலில் போயிட்டுருக்காரு. அதான் ஓட்டிங்ஸ்லாம் வரும்போது தெரியும். வெளியே வந்து பார்ப்பாங்கல்ல, அப்போ தெரியும். டேய் நம்ம தான் அவரை பெரிய ஆளாக்கணுமாடான்னு வெளில வந்து தான் பார்ப்பாங்க இவங்க. மனுஷன் எங்கிட்ட திரும்பினாலும் அடிக்கிறாங்க. கதையை துஷார் சொல்கிறான், இன்னும் என்ன ஆசை இதெல்லாம் சொல்லியிருந்தால் இன்னும் பலமாக இருந்திருக்குங்கிறான். கமருதீன் வன்மத்தை கக்குறாங்க. கமருதீன் வன்மத்தை கக்கிட்டான். அப்புறம் அரோரா எஃப்ஜே சொல்லுது, எஃப்ஜே. அப்புறம் சுபிக்ஷா எஃப்ஜே, திவாகர், கெமி எஃப்ஜே சொல்லுது. இவன் பிரவீன் வன்மத்தை கக்கிடுவான் எப்படியா இருந்தாலும் வாட்டர் மில்லன் மேலே. அந்த பக்கம் விக்ரம் அவன் கக்கிட்டான். எல்லாருமே என்னென்னா இவனை தான் குத்துறாங்க, திவாகரை தான் குத்துறாங்க. அவரை வெளியே அனுப்புறதுல ரொம்ப குறியாக இருக்காங்க. கேவலமாக இருக்குது. ஏண்டா வேறு யாருமே சரியாக சொல்லலையாடா, இவங்க 2 பேர் மட்டும்தான் சொன்னாங்களா? மாற்றி 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 இவனையே குத்துறாங்க. திவாகர் அதிகமாக குத்துறாங்க, இந்த பக்கம் எஃப்ஜே. எல்லோரும் திவாகர் தான் குத்துருக்காங்க. எல்லாம் அப்படியே அறுத்து தள்ளிட்டாங்க கதை சொல்லி. மற்ற 15-16 பேரும் அறுத்து தள்ளிட்டீங்களாடா கதை சொல்லி. கேவலங்க இவங்க. எதாக இருந்தாலும் இங்கே குத்துறாங்க. ஊன்னா திவாரை குத்திடுறாங்க. அதுலேயும் இவன் சொல்கிறான் பாருங்க, கமருதீன் வன்மத்தை கக்குறான் பாருங்க. கக்கு என்ன சொல்கிறான் தெரியுமா? அவர் ஆக்டர்னு சொல்லும்போது அவர் ஷாக்காகிட்டாரான். நான் டாக்டரில் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்கிறான். வன்மத்தை அதான் வன்மம். பிரவீன் எப்படியா இருந்தாலும் வன்மத்தை தான் கக்குவான்னு கெமி சொன்னிச்சு. நீங்கள் வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம், இன்னும் வேறு மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்குன்னு. அதுவும் தடவனாப்பில் எப்படி வலிக்காமல் எங்கள் எஃப்ஜேக்கு. அப்புறம் வியானா சொல்லுது, இந்த வயசில் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில, நீ சொன்னது பொய் மாதிரி இருக்கடா எஃப்ஜே அப்படிங்கிற மாதிரி மூஞ்சிலே குத்திடுச்சு. ஸோ அது எஃப்ஜே அடிச்சிச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் எல்லாருமே திவாரையும் எஃப்ஜே மட்டுமா சொல்லுவீங்க? இன்னும் வேறு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இவங்க ஆடுறது ஃபுல்லாகவே கேவலமாக இருக்குது. ஒரு ஆள் கிடச்சிட்டா ஒரு ஆளே குத்துறது. இந்த மாப் மென்டாலிட்டி இப்போ இருக்குது பார்த்தீங்களா, அது இவங்க வீட்டுக்குள்ளே உள்ளவங்களுக்கும் இருக்குது. அன்பு கேங்கில் ஒருத்தன் சிக்கிட்டான், அந்த பக்கம் அவனை வச்சு செய்கிறாங்க. இந்த பக்கம் திவாகரை வச்சு வளைச்சி குத்துறாங்க. கமருதீன் இந்த வாரம் ஃபுல்லாக ரெட் கார்டு கொடுத்துருவாங்கன்னு அமைதியாக இருந்து அப்படியே நடிச்சிட்டு போயிட்டான். ஆக்சுவலாக என்னென்னா வெளியிலையும் கொஞ்சம் ஃபேன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அவனுக்கு அமைதியாக இருக்கிறது நம்பிக்கிட்டு அவன் ஒரு ஃப்ராடு பையன்னு தெரியல. காட்டுவான் பாருங்க, இந்த வாரம் சேவான பிறகு காட்டுவான். பார்ப்போம், அவன் கேமையும் பார்ப்போமே, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.